நம்மளோட முறுமுறு சிப்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது நம்ம கொழுக்கட்டை இடியப்ப மாவு இருக்கும் இல்லையா, அந்த அரிசி மாவு தான். அது அங்கே ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு நம்ம எந்த பவுல் எடுத்துருக்குறோமோ மெஷர்மெண்ட்டுக்கு அந்த ஒரு பவுல் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம அந்த தண்ணியில் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, அப்புறம் நம்மளோட எள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். குவான்டிட்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் எள் போட்டுக்கோங்க. அது வெள்ளை எல்லாம் இருந்தாலும் சரி, கருப்பெல்லாம் இருந்தாலும் சரி. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். அந்த சீரகம் நம்ம டைரெக்டாக போடாமல் நல்லா கையில் நல்லா தேய்ச்சி விட்டு க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட சிப்ஸ் நல்லா ஃப்ளேவர் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ எல்லாம் கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி ஒரு கொதி வந்ததுமே அந்த கொதித்த அந்த தண்ணியிலேக்கு நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு பவுல் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசி மாவு அதுக்குள்ளே போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சு இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சூடாக இருக்கும் கொஞ்சம், அதனால தான். அது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்தி அதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லைங்க 3 நிமிஷத்துக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அந்த சுடு தண்ணியில் அதெல்லாம் கொஞ்சம் மாவெல்லாம் கொஞ்சம் வேகிற மாதிரி எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கை வச்சு நம்ம இதையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம சப்பாத்தி மாவு பேசுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு நாம் இது மிக்ஸ் பண்ணணும். ஒவ்வொரு மாவுமே நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணும்போது அளவு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பவுல் பச்சரிசி மாவுக்கு ஒரு பவுல் தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி பதம் இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மாவு ஆட் பண்ணிவிட்டோம். கொஞ்சம் பச்சரிசி மாவு ஒரு 1/2 பவுல் அளவுக்கு மறுக்காவும் அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா இது பண்ணிவிட்டோம். இப்போ ஏன்னா மாவு நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கணும், அதுதான் அது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது நம்ம சப்பாத்திக்கெல்லாம் மாவு பிசைகிற மாதிரி நம்ம நல்லாவே எவ்வளோ அழுத்தி நம்ம மாவு பிசைகிறோமோ அந்தளவுக்கு சிப்ஸு பார்த்திங்கன்னா மொறுமொறுன்னு இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த மாவை நாம் 2 பாகமாக நம்ம மாற்றி வச்சிடலாம். இதுக்கு மேலே இது ஃபுல்லாக நம்ம ரவுண்ட் பண்ண முடியாது, அதுக்கு தான் 2ஆக நம்ம பிரித்து வச்சுருக்கோம். இதே இப்போ ஒரு சப்பாத்தி கல் இல்லைன்னா நம்மளோட ஸ்லாப் இருக்கும் இல்லையா, அதில் எப்போவுமே நம்ம க்ளீனாக தானே வச்சுருப்போம். அது மேலே கொஞ்சம் மாவு தூவி விட்டு நாம் இந்த மிக்ஸை நம்ம நல்லா பரத்தி எடுக்க போகிறோம். கொஞ்சம் மாவு மேலாலேயும் கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் அது விட்டு வர்றதுக்கு நம்ம கையோடவே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால நல்லா மாவு அங்கேயும் நல்லா தூவி விட்டு நாம் இதையே நல்லா பரத்தி எடுத்துடலாம். சப்பாத்தி மாதிரியே பரத்தி எடுத்துடலாம். எந்தளவுக்கு தின்னாக பரத்த முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் பரத்திக்கோங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சப்பாத்தி மாதிரி ஈவனாக கிடைக்காது, ஏன்னா அரிசி மாவு தானே, அதனால சைடெல்லாம் ஈவனாக இருக்காது, ஒரு மாதிரி ஷேப் இல்லாமல் தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதையே நாம் கட் பண்ணி ஒரு டைமண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுக்க போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்டாக இருந்தாலும் சரி, ஸ்கொயராக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த சைடு வரமெல்லாம் மாற்றி நம்ம எகெயின் அதையே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எகெயின் நம்ம பருத்தி நம்ம கட் பண்ணி போட்டுடலாம். இப்போது இதையே நம்ம ஃபுல்லாக நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சம் ஆயில், உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த ஆயிலாக இருந்தாலும் சரி அதே போட்டு அதை சூடாகவும் கொஞ்சமாக மாவு எடுத்து கொஞ்சமாக அதில் போட்டு பாருங்கள். ஸோ நல்லா மேலால் வர மாதிரி இருந்தால் சூடு இருக்குது, கரெக்டான இது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நம்ம அதை கட் பண்ணி வச்சுருக்கிற நம்மளோட சிப்ஸை அதுக்குள்ளே போட்டு ஃபஸ்ட்டு இப்படியே கரண்டியால் நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம். எல்லாமே ஒன்றுக்குன்னா விட்டு தான் இருக்கும். எண்ணெய்க்குள்ளே ஆயிலுக்குள்ளே போடவும் எல்லாம் ஒன்றுக்குள்ளே மாறி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நுரையாக வரும், அதுக்கப்புறம் நுரை கொஞ்சம் கம்மியாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட சிப்ஸு கரெக்டான ஒரு மொறுமொறுன்னு வந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாம் அடுப்புலேருந்து மாற்றி நம்ம வேறு ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு நம்ம அதுக்குள்ளே போட்டுடலாம். ஏன்னா எக்ஸஸாக இருக்கிற ஆயிலெல்லாம் இது பண்ணட்டும். அதுக்குனால எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ நம்ம சிப்ஸ் எல்லாம் நான் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு, எவ்வளோ கரெக்டாக. சத்தம் பாருங்கள், உங்களுக்கு சத்தம் கேட்குதா? நல்ல முறுமுறுன்னு இருக்குது. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸை நாம் செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்குறக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். முறுமுறு குறகரான்னு இருக்குது. சவுண்டு உங்களுக்கு கேட்குதா? இந்த மாதிரி நம்ம கடையிலெல்லாம் வாங்காமல் நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தாங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.